இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஜான்சனா கிட்ட நோஸ் கட் வாங்கின லோகன் பால் மறுபடியும் ரிங்ல வந்துட்டு ஜான்சனாவை ரோஸ்ட் பண்ண பாக்குறாரு. ஜான்சனாக்கு மைக்க கையாளுற திறமையும் ரொம்பவே அதிகம். மறுபடியும் லோகன் பாலை போட்டு செய்யணும் செய்யறாரு. இந்த வாரம் நடந்த இந்த கான்வர்சேஷன் வரப்போற மெயின் இவெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ரோமோவா இருக்கு. இதை தொடர்ந்து அலெக்சா பிளஸுக்கும் செல்சா கிரீனுக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறையவே இன்டரப்டும் இருக்கு. நடுவுல செல்சா கிரீனோட பார்ட்னர் வந்து இன்டரப்ட் பண்ணனால அலெக்சா பிளஸ்னால இந்த மேட்சை வின் பண்ண முடியல. சார்லட் ஃபிளேர் வந்து ஹெல்ப் பண்ணியும் ரெண்டு பேரையும் சேர்த்து அடிச்சு போட்டுறாங்க. கடைசியா டிஸ்குவாலிஃபிகேஷனோட தான் இந்த மேட்சும் எண்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் தி பாரிஸ்ல டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனான மிச்சினை கியானா ஜேம்ஸ் வெறும் 10 செகண்ட்ல வின் பண்ணது ஒரு WWE ஹிஸ்டரியில ஒரு குயிக் விக்டரியா மாறி இருக்கு. இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி மேட்ச்ல மிச்சின் அவங்க பார்ட்னர் கூட சேர்ந்து கியானா ஜேம்ஸ் பொலன்னு பொளந்துட்டாங்க. அதை தொடர்ந்து லாஸ்ட் வீக் ஆர்கேவோ வாங்கின ட்ரூ மெக்கன்டர் மறுபடியும் ராண்டி கூட ரிங்ல வச்சு பாத்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்றாரு. பேசிட்டே இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் அட்டாக்கையும் ட்ரூ மெக்கன்டர் தான் வைக்கிறாரு. பட் ராண்டி அதுக்கப்புறம் ஒரு டிடிடி போட்டு அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஆர்கேவ் போட்டு மெக்கன்டருக்கு பன்கி கடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாரு. பட் மெக்கன்டர் அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. பட் எனக்கு என்னவோ கிளாஷ் ஆஃப் தி பாரிஸ்ல மெக்கன்டர் பாத்தீங்கன்னா ராண்டிக்கு பண்ட் அடிச்சிருவாரோ தான் தோணுது. ராண்டியை எல்லா மெயின் இவெண்ட்லயும் மீட் பண்ண வச்சாலும் ஒரு நல்ல சாம்பியன்ஷிப் வின் பண்றதுக்கான மேட்ச் இன்னும் அமைக்க மாட்டாங்க WWE. அதை தொடர்ந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான குவாலிஃபயர் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மோதுவாங்க கிளாஷ் ஆஃப் தி பாரிஸ்ல. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கும் மிஸ் அண்ட் கார்மிலாக்கும் நடக்கும். இந்த மேட்ச்ல மிஸ் அண்ட் கார்மிலா நிறைய ஏமாத்தி சண்டை போடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட் தராங்க நம்ம பிரேவ்வுட் ஃபேமிலி. எப்படி அவங்க வந்து இன்டரப்ட் பண்றதுனால மிஸ் அண்ட் கார்மிலா இந்த மேட்ச் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கிட்ட தோக்குறாங்க. வரப்போற மெயின் ஈவென்ட்ல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வர்சஸ் ஒயிட் ஃபேமிலிக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கண்டிப்பா இருக்கு. இதை தொடர்ந்து லாஸ்ட் வீக் கன்ஃபார்ம் ஆன யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோலோ சிக்காவாக்கும் சாமி ஜெயின். பர்ஃபெக்ட்டான ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சோலோ சிக்காவோட பிளட் லைன் வந்து ஹெல்ப்பும் பண்றாங்க. அவங்கள அடிச்சு தரத்துற விதமா சாமி ஜெயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டுவும் ஜெமி யூசோவும் வந்தாங்க. இதனால அந்த ரிங்கே பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடுது. சாமி ஜெயின் வெர்சஸ் சோலோ சிக்காவா 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல சூப்பரா இந்த ஸ்டோரியை முடிச்சு வைக்கிறாரு சாமி ஜெயின். எப்படி கந்தரை அடிச்சு இன்டர்கான்டினேஷன் சாம்பியன்ஷிப்போட ஸ்டோரி லைனை முடிச்சு வச்சாரோ அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்போட ஸ்டோரியை முடிச்சு வைக்கிறாரு சாமி ஜெயின். இந்த ஸ்மாக் டவுனுக்கு ஒரு நியூ யுஎஸ் சாம்பியன் கிடைச்சாச்சு. சோ இந்த மேட்சை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஸ்டே டியூன்ட்.